ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ அது என்ன முருகனுக்கு வந்து உகந்த நாள் இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்து போயிருக்கோம். நானும் மித்திரன் மட்டும்தான் போனோம். பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி மித்திரன் வந்து எவ்வளோ அழகாக கும்பிட்டு விழுகிறான்னு பாருங்கள். மித்திரன் பாவம் ரொம்ப தூரம் ஆனாலும் நடந்தே வந்துடுவான். சாமி கும்பிட்டு செவ்வாய்க்கிழமனால நம்ம வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போனோன்னா நல்லது. நாங்கள் போய் 2 விளக்கு வாங்கி பொருத்தி வச்சுட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகிற இடத்துல பார்த்திங்கன்னா, நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. காலையில் பால் அபிஷேகத்துக்கு எல்லாருமே பாலெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அடுத்த பூஜைக்கு வந்து நம்ம பாலை கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் பூவெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அதை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒவ்வொரு சாமியும் இருக்கும்ல. எந்த கோயிலுமே வந்து பெரிய கோயிலாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி வந்து சாமிகள் நிறைய சாமிகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களும் சுற்றி வந்துட்டோம். மித்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டா. மறுபடியும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு வழி இருக்குது. பக்கத்தில் நல்லா இப்போ தான் ஆளுகள் இல்லாமல் இருக்கப்போ நம்ம நல்லா சாமியை பார்த்து கும்பிடலாம்ல. அதனால் வந்து நல்லா பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டோம். சுற்றி ஒவ்வொரு சாமி இருக்கும்ல, அந்த சாமியை பூரா எல்லா சாமியுமே வந்து கும்பிட்டுட்டே வந்துட்டோம்னு பார்த்திங்கன்னா மித்திரன் கும்பிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். அப்படியே கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு